உறவுகளுக்கு வணக்கம். வரலாற்று ஆய்வாளர் சாரங்கபாணியை கைது செஞ்சிருக்கு இந்த காவல்துறை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா, இந்த மதிவதனின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த பெண்ணையும் பெரியாரையும் ஒளிவுபடுத்தி பேசிட்டாரு, அதனால கைது செஞ்சிருக்கு. நம்ம என்ன கேட்கிறோம், நிக்கிதான் ஒரு பெண் இதுவரை கைது செய்யப்படவில்லை. என்ன காரணம் அப்படிங்கிறது, எதற்காக கைது செய்யணும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அஜித் குமார் கொலை வழக்குல நம்ம தேடக்கூடிய ஒரு நபர், அவங்க கண்ணெதிப்புற இருந்துமே அவங்கள கைது செய்யல. யாருன்னு கேட்டா, இந்த விடியா திமுக, இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னா, சரி இந்த நிக்கிதாவை கைது பண்ணல, அவங்கள ஏதோ ஒரு வழக்கு, சரி இப்ப இவர்களை கைது செய்ததுக்கு காரணம் என்ன, சாரங்கபாணியை கைது செய்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது மாதிரி அந்த பெண்ணை தவறுதலா பேசிட்டாரு. ஒரு பெண்ணை, மதிவதனின்னு சொல்லக்கூடிய மதிகட்ட வதனியை ஒரு பெண்ணை தவறுதலாக பேசிட்டார் அப்படின்னு காரணத்துக்காக கைது பண்ணீங்க. அதுக்காக அவர் பேசியது சரி தவறு அப்படிங்கிற கருத்துக்கே வரல. அது கைது செய்து வழக்கு போய் வழக்கு விசாரணையில அது தண்டனை கொடுக்கட்டும் அல்லது விடுதலை பெறட்டும், அது வேறு. ஆனால் திமுகவிலேயே திமுக அமைச்சர்களை வைத்துக் கொண்டு, திமுக உயர்மட்ட பொறுப்பாளர்களை வைத்துக் கொண்டு ஒரு மொன்னனாயி, ஒரு எச்ச பொறுக்கி, ஒரு தெரு பொறுக்கி, ஒரு பிச்சைக்காரனாயி, ஒரு அறிவுகட்ட கூமூட்ட, யார் அப்படின்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நபர். அவர் பார்த்தாலே குழந்தை பிறந்துரும், நான் பார்த்தாலே குழந்தை பிறந்துரும் அப்படின்னு எவ்வளவு ஒரு கேவலமாக பெண்ணை மேலையிலே உட்கார வச்சுட்டு பேசுறாரு. இதை எதிர்த்து, இதை தவறு கண்டிச்சு இந்த திமுக அரசு அவரை கைது பண்ணுச்சா? இப்ப இந்த பேச்சுக்கு பண்ணல. நிறைய வாசகங்களை பார்த்திருப்போம். அடம் அப்படி சொல்லுவாரு, நிறைய கெட்ட வார்த்தைகளை பேசுவாரு. அது போல கலைஞருடைய மை தான் ஸ்டாலின். பேனா வைக்கிற சிலைக்கு எதிர்ப்பாக பேசும் பொழுது எவ்வளவு கேவலமாக நேரடி அர்த்தமாக சொல்ல முடியுமோ, கலைஞர் ஊத்திய மைதான் இந்த ஸ்டாலின் சொல்லி இந்த முதல்வரை பேசினார்ல, இது அருவருக்கத்தக்கக்கூடிய ஒரு பேச்சு, நீங்க பேசாதீங்க அப்படின்னு அவரை அமைதிப்படுத்திச்சா? இல்ல திரும்ப மேடை ஏற்றி அழகு பார்க்குதா? அது என்ன திருட்டு திராவிடர்களுக்கு ஒரு நியாயம், தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களுக்கு ஒரு நியாயம்? என்னங்கடா உங்க கணக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. நீங்க என்ன செய்யணும், உங்கள் தலைவர் ஈவேராவையும் அந்த மதிவதனையும் தவறுதலாக பேசித்தான் கைது செய்யக்கூடியவர்கள், இதே போல இருக்கக்கூடிய மற்ற ஒரு கட்சிக்கு தலைவர்களாகவும் மற்ற ஒரு முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களை தவறுதலாக விமர்சிக்கும் போது ஒரு கண்டனம், ஒரு ஏதாவது ஒரு எச்சரிக்கை, இனி பேசாத அல்லது மேடை ஏற்றிய பேச விடாமல் இருக்கணும்ல, அதை செய்யல. தொடர்ச்சியாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடை ஏறி அழகு பார்த்தது. அப்ப இந்த விடியா திமுக அரசு யாருக்கு, அவர்களை சார்ந்த, அவர்கள் இனம் சார்ந்த மனவாடு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்கதே தவிர தமிழர்களுக்கு முன்னுரிமை இல்லை, நியாயம் இல்லை. சட்டம் அனைவருக்கும் சமம், ஆனால் திராவிடர்களுக்கு கிடையாது. திராவிடர் என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா தமிழர்கள் சொல்லக்கூடியவர்கள் சரியா செய்யணும். இது எதன் போக்கு? இதுதான் எங்களுடைய கேள்வி. சாரங்கபாணி பேசி தவறுனே வச்சுக்க, கைது பண்ணல. இவ்வளவு ஒரு கோபம் வேகம் வரக்கூடிய உங்களுக்கு தொடர்ச்சியாக எங்கள் தமிழையும் தமிழ் சார்ந்தவர்களையும் தவறுதலாக பேசக்கூடிய ஈனப்புறவுகளை ஏன் இதுவரை கைது செய்யவில்லை அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. நீங்க பாட்டுக்கு பிடிச்சி ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியது, அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு கத்த வேண்டியது. இது நல்லாவா இருக்கு? இதுல ஓரணியில் தமிழ்நாடு, நீங்கள் செய்த போன தடவை விடியட்டும் முடியட்டும்னு தமிழ்நாடை முடிச்சிட்டீங்க. இப்ப ஓரணியில ஒன்னா நின்று திருட போற வேலையை செய்ய போறீங்க. இதானே கேவலமா இல்லையா? ஐயா முதலமைச்சரை பார்த்தா கேட்கிறேன், இது என்னங்கய்யா போக்கு, உங்க போக்கு சொல்லுங்க. தொடர்ச்சியா இது போல வேலைகளை ஏன் நீங்க நிக்கிதாவை கைது பண்ணல? அதுக்கு பதில் சொல்லுங்க. நிக்கிதா, அதாவது சாதாரணமாக ஒரு பெண் இல்ல ஒரு நபர் ஒருத்தவங்கள புகார் கொடுக்கறாங்க அப்படின்னா, அந்த புகார் கொடுக்கப்பட்டவங்களை இந்நேரம் காவல் நிலையத்தில் நம்ம பார்த்திருப்போம். ஆனா நிக்கிதான் சொல்லக்கூடிய இந்த பெண்ணை காவல் நிலையத்திலையும் பார்க்கல, கைதும் பண்ணல. கைது பண்ண கூப்பிட்டு விசாரணை என்னமா நடந்ததுன்னு சொல்லி ஒரு விசாரணை கிடையாது. அவர்கள் எப்பவும் போல அவர்கள் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் செத்து போயிருக்கான், அதுக்கும் பதில் இல்லை. இப்ப செத்தமெண்ட் கிட்ட பேரம் பேசி ஒரே பிரச்சனை, ஐயோ அம்மான்னு கத்த அந்த காணொலி எல்லாம் வெளியில பார்க்கும் பொழுது இது என்ன கேவலமான ஒரு ஆட்சி. இந்த கேவலமான ஆட்சிக்கு, இந்த உணர்வற்ற ஆட்சிக்கு தமிழ்நாட்டு மக்களை சாட்சி, அந்த உயிரிழந்த அஜித் குமாரே சாட்சி, இந்த லாக்அப் மரணம் நடந்ததுல கைது மரணம் அவர்களை சாட்சி. அதான உண்மை. இது எதுக்கு பொய் பேசிட்டு மனசாட்சியே இல்லாம திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி நீங்க பேசி திரியுறீங்க? எப்படிங்க இன்னைக்கு மக்களோட முதல்வர் இது இவ்வளவு நாள் யாரு கூட இருந்தாருங்க கேள்வி இருக்குல்ல. ஐயா தயவு செய்து நீங்க விழித்து பாருங்க.
நீங்க இப்பயும் சொல்றேன், நீங்க சாரங்கபாணி மேல வழக்க அவரை பண்ணதுல எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, அது அவர் வந்து எதிர்கொள்வார் வழக்கறிஞர் மூலமா, அதை அவர் எதிர்கொள்வார், அது ஒன்றும் பெரிய விடயம் அல்ல. ஆனால் அதே போல ஒரு கண்ணுக்கு வந்து வெண்ணையும் மறுகண்ணுக்கு சுண்ணாமுங்கிற மாதிரி ஒரு கண்ணுக்கு நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் ஒரு கண்ணுக்கு அந்த சாரங்கபாணிங்க போல ஆட்களை வைக்கிறது கேவலத்தின் உச்சம். நீங்க உண்மையுமிக்க நேர்மைமிக ஆட்சியக்கூடிய ஒரு அரசா இருந்தா திராவிடனுக்கும் இதான் தமிழனுக்கு இதான் அப்படின்னு சொல்லணும். தொடர்ச்சியாக ஒரு தமிழ் தேசியம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆலமரத்தை, அதாவது அதன் வழி எங்கு, அதன் வேர் எங்கு, அது எவ்வளவு பெரிய ஒரு மொழிக்கு பின்ல இருந்து ஒரு இனக்கூட்டம், அந்த இனக்கூட்டத்தை கேவலம் 100 ஆண்டு காலத்துக்கு முன்பு வந்த அந்த திராவிடம் சொல்ல, பெரியாரால் உருவாக்கப்பட்ட அந்த திராவிடம், அந்த ஈவேராவால் உருவாக்கப்பட்ட அந்த திராவிடம்ங்கிற சொல்லால இங்க தமிழ் மொழியையே கேவலப்படுத்தி, தமிழர்களையே கேவலப்படுத்தி, பெரியார் ஈவேரா அவர்கள் பேசாத பேச்சா தமிழர்களை சொல்லுங்க? அவர் பேசாத பேச்சா? சிலப்பதிகாரத்தையே தேன் சொன்னவர் தானே. தமிழை கேவலப்படுத்தினாரா இல்லையா? சான்று இருக்கா இல்லையா? அப்ப இதெல்லாம் பேசும் பொழுது நீங்கள் பிடித்து வழக்கு போடுவீர்கள் என்றால் மிரட்டி பார்க்கிறீர்கள் தோணி தானே. இனிமேல் இவங்க பேசக்கூடாது அப்படின்னா இவனை பிடிச்சி வழக்கு போட்டு என்ன பண்ண முடியும்? ஐயா ஜெயிலுன்னு ஒன்று இருந்தா பெயில்னு ஒன்று இருக்குங்க ஐயா, அது தெரியும்ல. நீங்க கைது பண்ணி உள்ள போடுங்க, வராமே இருந்துட்டு போறானா? கொலை செய்தவனையே அவன் பாட்டுல 6 மாசத்துல வெளியே வந்து அடுத்த கொலையை பண்ணிட்டு திரும்ப உள்ள போயிட்டு அடுத்த கொலையை பண்றானா இல்லைங்க ஐயா? சட்டத்துல அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அதுக்காக அதை நியாயப்படுத்தி பேசல, இது மாதிரி நடக்குது. அவர்களே வரும்பொழுது இந்த தமிழ் தேசியத்துக்காக கருத்திலை முன்வைத்து பேசக்கூடிய நாங்க எதற்காக ஐயா பயப்படணும்? இந்த கேள்விலாம் இருக்குல்ல. நீ ஊருக்கே அப்பா அப்பான்னு சொல்லி நீங்களும் உங்க அப்பாவும் கொள்ளையடிக்காததா சொல்லுங்க? இந்த இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய இயற்கை, தமிழ்நாட்டோட இயற்கை வளங்களை திருடாததா? ஒருவன் உங்கள் மேடையில ஏறி கேவலமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒருவனை ஆதரித்து அமைதி காத்து நிற்கக்கூடிய உங்களை எப்போது காவல்துறை கைது செய்யும். ஆனால் அந்த காவல்துறை உங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்கனால வேற வழி இல்லை. எனக்கு என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் காவல்துறை மேல எனக்கு என்னென்னமும் கோபம் வந்ததே கிடையாது. ஏனால் அவர்களை இயக்கக்கூடியவர்கள் சரியில்லை, அவ்வளவுதான். ஏன்னா அவருடைய தலைமை யாரு? அந்த தலைமை சரியாக இருந்தா அந்த துறை சரியாக இருந்திருக்கும். அந்த தலைமை சரியில்லாதனாலதான் அந்த துறையோட கேவலத்தின் உச்சம். அது மட்டும் இல்லாத அவர்களுக்கு மனசாட்சின்னு ஏதாவது சில காவலர்களுக்கு இல்லாத ஒரு சூழல்ல மொத்த காவலர்களுமே கெட்ட பேர். இதுதான் உண்மை. நாளைக்கு என் மீதே வழக்கு போட்டு என்னையே கைது பண்ணி அடியடி என்று அடித்தாலும் காவல்துறை மேல எனக்கு எந்த கோபம் வரப்போவதில்லை. ஏன் அப்படின்னா அவரை யார் ஆணைக்கிணங்க செய்தாரோ அதான் அவர் மேலதான் கோபம் கொள்ளணும், அவரை தான் நான் வந்து அடுத்த வாதத்துல தாக்கணுங்கிறத நோக்கமா இருக்குமே தவிர காவல்துறையினர் மேல கிடையாது. இதே காவல்துறை நாம் தமிழர் ஆட்சி வந்தாலும் ஐயா ஸ்டாலினையோ அவர் பையன் உதயநிதியவோ அல்லது அவர் பையன் இன்பநிதியவோ ஏதாவது ஒரு வழக்கில் தேவைப்படக்கூடிய ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு வழக்கில் கைது செய்தாலும் செய்யும். இந்த இயற்கை வளத்தை கொள்ளையடித்த இவர்களை நம்ம கைது பண்ண முடியாம இருக்குமா சொல்லுங்க? கேவலத்தின் உச்சம் இல்ல. உன் கட்சியில இருக்க ஒரு நாயை சரி பண்ண துப்புள்ளாத நீங்க எங்களை வந்து பேச்சு பேசுறது நியாயமா? கைது பண்ணில ஒரு நேர்மை இருக்கா? நாங்க எல்லாரையும் இப்படிதான் பயந்துருக்கோம்னு சொல்ல வேண்டியதானே? செத்து ஒரு கொலைக்கு வந்து மூல காரணமா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை விட்டுட்டீங்க. ஒட்டுமொத்த தமிழ் பெண்களையும் கேவலப்படுத்தி பேசக்கூடிய ஒரு நபரை விட்டுட்டீங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்லக்கூடிய அயோக்கிய நாய் பயலை விட்டுட்டீங்க. மேடையிலே கேவலமாக பெண்ணை வைத்துக் கொண்டே மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேவலத்தின் உச்சத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா சொல்லுங்க? அருவருக்கத்தகைய பேச்சு. உங்களை விந்த அணுன்னு சொல்றாரு ஐயா அவரு மேடையில. உங்க கருணாநிதியோட விந்தன்னு தான் இந்த ஸ்டாலின் அப்படின்னு நான் சொல்லல. கலைஞருடைய மையதான் இந்த ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. நான் அது உண்மையோ பொய்யோ அதுக்கு வரல, அது முகம் சுழிக்கக்கூடிய ஒரு வேலையா இருக்காதா மேடையில? அப்ப இவ்வளவு நாயன்மார்கள் நேர்மைவாதிகள் அப்ப எங்க போனீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. தயவு செய்து நீங்க உங்களையே வந்து கண்ணாடி முன்னாடி நின்று நான் தான் ஸ்டாலினா அப்படின்னு பாருங்க. பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரிய போறது இல்லை. இது என்னையா போக்கு சொல்லுங்க? ஏன் உங்களை நேரடியாக கேட்கிறோம்னா இந்த காவல்துறை உங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. ஈவேராவை பத்தி பேசியதற்கு அந்த பெண்ணை பற்றி பேசியதற்கு வழக்கு போட்ட நீங்கள் பல பெண்களையும் பல தலைவர்களையும் பேசிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற கிறுக்குப்பலை கட்சியில் வைத்துக் கொண்டு பேச விட்டு அழகு பார்க்கறதுக்கு நோக்கம் என்ன? உங்கள்கிட்ட நியாயம் கேட்ட கிடைச்சிருங்களா? மக்களாகிய நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். இவர்கள் என்னென்ன வேலைகளை செய்கிறார்கள், இவர்களால் என்னென்ன ஆபத்து வரப்போகிறது அப்படின்னு திரும்ப நீங்க ஓரணியில் இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த திருடர்களுக்கும் வாக்கு செலுத்தினீங்க அப்படின்னா
ஒரு நயவஞ்சக ஆட்சியில் நாம் ஆள நேரிடும். அதுக்கு மாறாக தமிழ் தேசம் பேசக்கூடிய இந்த நிலத்தில் மாடுக்கு, மண்ணுக்கு, மக்களுக்கு, உயிருக்கு, அனைத்து விதமான உயிருக்கும் ஒரு அரசியலை பேசக்கூடிய அண்ணன் சீமானுக்கு நீங்க வாக்கு செலுத்தினாதான் இது சரியாகும். அதெல்லாம் உணர்ந்துகிட்டு சரியா நீங்க வாக்கு செலுத்தணும்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி.